வணக்கம். இன்றைய முக்கிய தேனாரம் செய்தித் தலைப்புகளுடன் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு குடையின் கீழ் வராதோர் யார்? தெளிவாக்கும் அண்ணாமலை. வீரகாளி அம்மன் ஆலய குழப்பம், விசாரணைக்குச் செல்லாதோர் கைது. தொடர்கிறது தேனாரம் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு குடையின் கீழ் வராதோர் யார் என்று தெளிவாக்கும் அண்ணாமலை. தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு குடையின் கீழ் வராத அனைவரும் சாக்கடை புழுக்கள் என வடமாகாண கடலோடிகள் அமைப்பின் ஊடகப் பேச்சாளர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் சனிக்கிழமை அன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு குடையின் கீழ் வராத அனைவரும் சாக்கடை புழுக்கள். அவர்கள் தூக்கி தூரத்தில் வீசப்பட வேண்டியவர்கள். இதனை எமது மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இதனை நாங்கள் செய்திருக்க வேண்டும். இதனை செய்யாமல் விட்டதால் தான் இவர்கள் இன்று இவ்வாறு கதைக்க வேண்டியதற்கான காரணமாகிவிட்டது. ஓடியே காட்டுவோம். நாங்கள் ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேராத அத்தனை கட்சிகளையும் நாங்கள் பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். அத்தனை துருப்பிடித்த ஆணிகளையும் பிடுங்கி எறிய வேண்டும். அனைத்து தமிழ் மக்களும் ஒரு குடையின் கீழ் நின்று எவருக்கும் அஞ்சாமல் இந்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கதைக்கத் தெரிந்தவர்கள் என்று மேடைகளில் இருக்கின்றார்கள். இன்று பாருங்கள், நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்றவுடன் தென்னிலங்கையிலிருந்து எத்தனை பேர் ஓடி வருகிறார்கள். இன்று வரை எதுக்கும் வராதவர்கள் ஏன் இப்போது ஓடி வருகிறார்கள்? ஏனெனில் பயம். இதனால் அனைவரும் அயராது உழைக்க வேண்டும். வேகங்கொண்டு நடக்க வேண்டும். நாங்கள் யார் என்பதை பொதுமக்களாக அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் காட்ட வேண்டும் என்றார் அண்ணாமலை. தொடர்கிறது தேனாரம் செய்திகள். வீரமகாளி அம்மன் ஆலய குழப்பம், விசாரணைக்கு செல்லாதோர் கைது. யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை வீரமாகாளி அம்மன் கோயில் நிர்வாக பிரச்சினை தொடர்பாக விசாரணைக்கு சமூகமளிக்காத மூவரை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்துள்ளனர். வீரமாகாளி அம்பாள் ஆலயத்தின் நிர்வாகத்தில் அடிக்கடி முரண்பாடுகள், மோதல்கள் ஏற்பட்டு வருகின்றன. இதில் ஏற்பட்ட தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பான முறைப்பாட்டை அடுத்து விசாரணைக்காக இது சம்பந்தமாக உள்ள கோயில் பூசகரின் சகோதரன், மகன், சிறிய தந்தை ஆகியோர் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டனர். விசாரணைக்கு இவர்கள் சமூகமளிக்காத நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இத்துடன் நமது இன்றைய தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.